Hi students, welcome to IK Academy. ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பரபரப்புலாம் இல்லைங்க, உச்சகட்ட பரபரப்புல இருக்கு. ஸோ அந்த பரபரப்பை இன்னும் ஒரு படி கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஃப்ரீ டெஸ்ட், ஓகேவா? எஸ்ஐபிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல 7வது டெஸ்ட், சரிங்களா? சைக்காலஜிக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல 7வது டெஸ்ட். இந்த வீடியோல அந்த 7வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம், சரிங்களா? மொத்தமா 25 கொஸ்டின். இதுல வந்து 3 டாபிக் இருக்கு. ஒன்று வந்து நம்பர் ரேங்கிங், இன்னொரு லெட்டர் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், இன்னொரு பேர் டெஸ்ட். இந்த மூணுமே எஸ்ஏக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா கேள்வி வரும், ஓகேவா? அதனால இந்த வீடியோவை நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 25 கொஸ்டின்கான ஆன்சரும் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். சேம் டைம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்க எழுதணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் வீடியோ கடைசியில சொல்றேன், ஓகேவா? இப்போதைக்கு வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் மேல இருந்து பாக்குறப்ப 5வது இடம், கீழே இருந்து பாக்குறப்ப 5வது இடம். அப்ப மொத்த மாணவரோட எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. A is in the fifth position viewed from the above, fifth position viewed from the below. What is the total number of students? இந்த மாதிரி மேல கீழே கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேல கீழே கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றேன். அதாவது மேல இருந்து கேட்கறதையும் கீழே இருந்து கொடுக்கறதையும் ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்ன மைனஸ் பண்ணா எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. இதுதான் ஃபார்முலா. மேல கொடுத்த கவுண்டையும் கீழே கொடுத்த கவுண்டையும் கூட்டிட்டு ஒன்ன மைனஸ் பண்ணீங்கன்னா டோட்டல் கிடைச்சிடும், ஓகேவா? சோ மேல இருந்து பாக்குறப்ப 5வது இடம், கீழே இருந்து பாக்குறப்ப 5வது இடம், ரெண்டையும் கூட்டிங்கன்னா 10. 10 - 1 9. அப்ப அந்த கிளாஸ்ல மொத்தமா 9 பேர் இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனே 9 முடிஞ்சு. 5 கூட்டி ஒரு கழிச்ச ஆன்சர், அவ்வளவுதான், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். இப்ப என்ன கொஸ்டின் கவனிங்க. ராமன் மேல இருந்து பாக்குறப்ப 14வது இடம், கீழே இருந்து பாக்குறப்ப 49வது இடம். அப்ப மொத்த மாணவர்கள் என்ன சொல்லுங்க? ரெண்டையும் கூட்டினா 65, ஒன்னு மைனஸ் பண்ணா 64. அப்ப செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ மேல கீழே கொடுத்து மொத்தம் கேட்டா ரெண்டையும் கூட்டி உனக்கு கழிச்சிருங்க, ஆன்சர் 64. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருண் வந்து மேல இருந்து பாக்குறப்ப 12வது இடம், மொத்த மாணவர்கள் 46. இப்ப கீழே இருந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். இப்ப இதை பாருங்க. அதாவது அருண் வந்து 12th பிளேஸ் வியூட் ஃப்ரம் அபோவ், டோட்டல் 46. அப்ப பிலோ வந்து எத்தனாவதுன்னு கேக்குறாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்த ஃபார்முலாவே எழுதுறேன், கவனிங்க. மேலையும் கீழையும் கூட்டி ஒன்ன மைனஸ் பண்ணா டோட்டல் கிடைக்கும், கரெக்டா? சரி, இப்ப டோட்டல் கொடுத்துட்டாங்க. என்னது? 46. என்ன கொடுத்துருக்காங்க? 12th பிளேஸ் வியூட் ஃப்ரம் தி அபோவ். சோ மேல இருந்து பாக்குறப்ப 12, கீழே இருந்து தெரியாதா? அப்படியே இருக்கட்டும், -1. இப்ப கீழே இருந்தானே எனக்கு வேணும். அப்ப இந்த -1 அங்கிட்டு போனா +1 ஆகும், 12 அங்கிட்டு போனா மைனஸ் ஆகும். அப்ப 46 - 12 + 1. 12 அங்கிட்டு போனா மைனஸ் ஆயிரும், -1 அங்கிட்டு போனா பிளஸ் ஆயிரும். 46 12 போனா 34, 34 ஒண்ணு கூட்டினா 35. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 35. இது எப்படி வருதுங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். மற்றபடி இதையும் ஸ்டார்ட்டா சொல்லிடலாம். என்ன பண்ணுங்கன்னா, டோட்டலை கொடுத்துட்டு ஒரு சைடை கொடுத்துட்டு இன்னொரு சைடை கேட்டா என்ன பண்ணுன்னா, ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒன்று ஆட் பண்ணிருங்க. அதான் இது. 20 மைனஸ் பண்ணா 34, ஒன்று கூட்டா 35. இப்போ கரெக்டா வச்சுக்கோங்க. மேல கீழே கொடுத்து டோட்டல் கேட்கறப்ப ரெண்டையும் கூட்டி ஒன்று மைனஸ் பண்ணணும், புரியுதா? ஆனா ஒரு சைடை கொடுத்துட்டு டோட்டலையும் கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு சைடை கேட்கறப்ப மைனஸ் பண்ணி ஒன்று ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப 46 12 கூட 34, ஒன்று ஆட் பண்ணா 35, அவ்வளவுதான். 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 35. அடுத்த கேள்வி பாருங்க. சஞ்சீவ் மேல இருந்து பாக்குறப்ப 7, கீழே இருந்து பாக்குறப்ப 28. அப்ப மொத்தம் எவ்வளவு? ரெண்டையும் ஆட் பண்ணா 35, ஒன்னு மைனஸ் பண்ணா 34. ஆன்சர் ஆப்ஷன் டி 34. டோட்டல் கேட்டா ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்து பி மேல இருந்து பாக்குறப்ப 14, கியூ கீழே இருந்து பாக்குறப்ப 7. 4 பேர் பிக்கும் கியூக்கும் நடுவில் இருந்தா மொத்தம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின், இதை சால்வ் பண்ணலாம், கவனிங்க. பி மேல இருந்து பாக்குறப்ப 14 இதை வந்து நான் எப்படி சால்வ் பண்ண கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. பி வந்து மேல இருந்து பாக்குறப்ப 14 சோ பி வந்து 14வது இடத்துல இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி 13 பேர் இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம், கரெக்டா? அப்படியே இருக்கட்டும். கியூ கீழே இருந்து பாக்குறப்ப 7,000, அது அப்படியே இருக்கட்டும். 4 பேர் பிக்கு கியூக்கு நடுவில் இருக்காங்க. அப்ப பிக்கு கியூக்கு நடுவில் 4 பேர்னா 15 16 17 18 19. இங்கதான் கியூ இருந்திருப்பாரு, ஏன்னா அப்பதான் 4 பேர், ஓகேவா? சேம் டைம் கியூ கீழே இருந்து பாக்குறப்ப 7,000. அப்ப இதுக்கு அங்கிட்ட 6 பேர் இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6. அப்பதான் 1 2 3 4 5 6 7th கியூ இருந்திருப்பாரு. இப்போ மொத்தம் எத்தனை பேர் கேட்காங்க? ஆல்ரெடி 13 பேர், 14 5 16 17 19 20 21 22 23 24 25. ஸோ மொத்தம் 25 பேர். ஆன்சர் 25 ஆனா 25 தான். ஆனா இது ஒரு பாசிபிள்,
நமக்கு இன்னொரு பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா பிக்கும் கியூக்கும் நடுவில் 4 பேர், அதான் நமக்கு தெரியும். ஏன் கியூ இந்த பக்கம் 4ஆவதா இருந்தா பிக்கு நடுவில் 4 பேருங்க, இந்த பக்கம் 4 பேர் நடுவில் வச்சு கியூ இருந்தா என்ன பண்றது? அப்படியும் ஒரு பாசிபிள் இருக்கு. நம்ம அதுலயும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப கவனிங்க அதுக்கு என்ன மாதிரி பண்ணுங்கன்னா இப்படி பாருங்க. முத கியூவை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. கியூ கீழே இருந்து பார்க்குறப்ப ஏழாவதா, அப்ப இங்கிட்ட 6 பேர் இருந்திருப்பாங்க. ஏழாவது ஆளா கியூ, ஏழாவது ஆளா கியூ. ஓகேவா? 4 பேர் கியூக்கு பிக்கும் நடுவில். ஸோ 1 2 3 4 இது பி. அப்ப கியூக்கு ரைட் சைடு எனக்கு 6 பேர் இருக்கணும். அப்பதான் கியூ ஏழாவது ஆளு. 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தர். அப்ப கியூ வந்து 1 2 3 4 5 6 7 ஏழாவதாவும் இருக்காரு. கியூக்கு பிக்கு 4 பேர் இருக்கவும் செய்யறாங்க. அடுத்த பாயிண்ட், பி மேல இருந்து பாக்குறப்ப 14வது இடம். பி வந்து 14th ஆளா இருக்கணும். அப்ப 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு 8 பேர் இருந்திருக்கணும். அப்பதான் 8 பேரு 9 10 11 12 13 14 தான் பி இருந்திருப்பாரு. இதுவும் ஒரு பாசிபிள். இப்ப இதுல எத்தனை பேர் பாருங்க, 8 பேர் 9 10 11 12 13 14 15 பேர் வராங்க. ஒரு பாசிபிள்ல 25 வந்துச்சு, இன்னொரு பாசிபிள்ல 15 வருது. இப்ப எது ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. 25 ஒரு பாசிபிள் தான் ஆன்சர்ல இருக்கும். நான் சொல்ல போறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 25 கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துச்சு. ஆனா இதுவும் ஒரு லாஜிக் தானே. எனக்கு தேவை கியூக்கு பிக்கு 4 பேர். அது இப்படியும் வரலாம், பிக்கு அந்த பக்கமும் வரலாம், பிக்கு இந்த பக்கமும் வரலாம். ஸோ 2 ஆங்கிளையுமே யோசிக்க தெரியணும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்ப நீங்க இந்த வீடியோல கொஞ்சம் புதுசா கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. மனோஜ் மேல இருந்து பாக்குறப்ப ஏழாவது, மொத்தம் 31. கீழ இருந்து இந்த மாதிரி ஒரு சைடு கேட்டா என்ன பண்ணுவோம்? 2 கழிச்சு 1 கூட்டுவோமா? அப்ப 31 7 போனா 24, 1 ஆட் பண்ணா 25. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 25. அடுத்து சச்சின் கீழ இருந்து பாக்குறப்ப 11 ஆயிடும், மொத்தம் 31 பேர். இப்ப மேல இருந்து பாக்குறப்ப எத்தனை ஆயிடும்? 31 11 போனா 20, 1 ஆட் பண்ணா 21. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 21. அடுத்து எஸ் மேல இருந்து பாக்குறப்ப 12 ஆயிடும். ஓகே, இதுல ஒரு பாயிண்ட் விட்டாச்சு. ஓகேவா? எஸ் மேல இருந்து பார்க்கும்போது 12வது இடத்திலும், டி கீழ இருந்து பார்க்கும்போது 8வது இடத்திலும். அதை நோட் பண்ணிக்கோங்க. And T is 8th position viewed from the below. If 5 people are between S and T, what is the total correspondence? அதே மாடல் தான். ஓகேவா? சோ போட்டுலாம் கவனிங்க, 2 பாசிபிள் வரும். எஸ் மேல இருந்து பார்க்குறப்ப 12 ஆயிடும். சோ 11 பேர் இருந்திருப்பாங்க, 12வது ஆளா எஸ் இருந்திருப்பாரு. ஓகே, எஸ் குட்டிகளோட 5 பேர் 1 2 3 4 5. இங்க வந்து சாரி, எஸ் குட்டிகளோட 5 பேர். அப்ப இங்கதான் டி வருவாரு, ஏன்னா 5 பேர் வந்துட்டாங்க. ஓகேவா? சரி, டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கீழே இருந்து பக்கம் 8 இடமா. அப்ப டீக்கு அந்த பக்கம் 7 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க மொத்தம் எத்தனை பேரு? 11 1 12 13 14 15 16 17 18 18 25. ஸோ மொத்தம் 25 பேரு. ஆன்சர் வந்துச்சு. இன்னொரு பாசிபிளையும் பார்த்துடலாம். கவனிங்க. எஸ்க்கு டி எந்த பக்கம் வச்சிருவோம்? எஸ் குட்டியவங்க 5 பேரா? ஸோ இப்படி போடுங்க, 1 2 3 4 5. ஓகேவா? ஆனா நமக்கு தெரியும் எஸ் வந்து மேல இருந்து பாக்குறப்ப 12வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எஸ் வந்து 12வது இடம்னா இங்கிட்டு மொத்தம் 11 பேர் இருந்திருப்பாங்க. ஓகே, ஆனா டி வந்து கீழே இருந்து பாக்குறப்ப 8வது இடம். அப்ப நல்லா பாருங்க, 1 2 3 4 5 6 7. இன்னும் ஒரு ஆள் தான் டீக்கு இருந்திருக்கணும். அப்பதான் 1 2 3 4 5 6 7 8 இடத்துல டி வந்திருப்பாரு. அப்ப மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பாக்குறப்ப எஸ்க்கு இந்த பக்கம் 11 பேரு, இவர் 1 12, இங்கிட்ட 1 13. ஸோ மொத்தம் 13 பேர். இந்த பாசிபிள்ல 13. பட் நமக்கு அது ஆப்ஷன் இல்ல. ஸோ 25 தான் ஆன்சர். ஒரு ஆப்ஷன் 13, ஒரு ஆப்ஷன் 25. அடுத்த கேள்வி பாருங்க. ரமேஷ் மேல இருந்து பாக்குறப்ப 12 ஆயிடும், மொத்தம் 51. கீழே இருந்து பாக்குறப்ப என்ன? 51 12 போனா 39, 1 ஆட் பண்ணா 40. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 40. அடுத்த கொஸ்டின், தோனி கீழே இருந்து பாக்குறப்ப 10வது இடம், மொத்தம் 41னா மேல இருந்து பாக்குறப்ப எத்தனை இடம்? 41 10 போனா 31, 1 ஆட் பண்ணா 32. ஆன்சர் ஆப்ஷன் 32. ஓகேவா? அடுத்த டாபிக் போயிடலாம். இது நம்பர் ரேங்கிங் முடிஞ்சுச்சு. கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தவும். சார்ட் தி வேர்ட்ஸ் given below. அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஈஸியான டாபிக் தான். ஸோ டக்கு ஆன்சர் சொல்லுங்க. எல்லாமே ஐல ஆரம்பிக்குது, ஐஎன்ல ஆரம்பிக்குது. அடுத்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் நம்ம ஆல்பபெட்டிக்கல் டிக்ஷனரி படி. சரி, ஓகே. ஐஎன் வி தான் 3 வார்த்தை.
அப்ப அந்த 3 வார்த்தையை வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த எழுத்து பாருங்க, இ ஓ ஐ இ ஏ வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் 4 தான் ஆரம்பிக்கணும். ஸோ 4 ஆரம்பிக்கணுங்கிறப்ப 3 ஆப்ஷன் இருக்கு, இது மட்டும் தான் வராது. அடுத்து ஏக்கு அப்புறம் இ ஓ ஐ 2 வந்துருச்சு. ஓகேவா? அப்ப ஈக்கு அடுத்து இங்க என் இருக்கு, எஸ் இருக்கு, என் தான் வரணும். அப்ப 4-1 பாக்குறப்ப இது எதுவுமே வராது. இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. நீங்க வேற எல்லாம் செக் பண்ண வேணாம். புரியுதுங்களா? ஸோ 4-1-5-3-2 தான் ஆன்சர். இப்படிதான் நீங்க டைம் சேவ் பண்ணணும். எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வேணா, இப்படி எந்த இடத்துல அடிபடுதோ அங்க வச்சு நீங்க ஆன்சர் போடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. நோபல், நோபிலாட்ரி, நோபிளஸ்ட், நோபிலிட்டி, நோபல். ஓகே, இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். பண்ணிடலாம். எல்லாமே என்ஓல தான் ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா அடுத்த எழுத்து பி வருது. அப்ப 4வது எழுத்து பாருங்க, எல் ஐ ஐ பி எல். முதல் பி தான் வரணும். அப்ப 5th தான் வரும். இதுதான் ஆன்சர். பாருங்க, ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து இன்ஹாபிட், இன்ஜினியஸ், இன்ஹெரிட், இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஃபாச்சுவேஷன். எல்லாமே இருங்க. ஐஎன். அப்ப ஐஎன்க்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஹச் இருக்கு, ஜி ஹச் ஏ எஃப். ஏ பார்க்காதீங்க, எஃப் 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 ஹச் ஜி. எஃப் தான் முதல் வரும். எஃப் தான் முதல் வரும். அப்ப எஃப் பாத்தீங்கன்னா ஏஎல். அப்ப 5-4 ரெண்டு ஆப்ஷன் 5-4 தான் வருது. அடுத்து தெரிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா அடுத்து மாறுது பாருங்க, 1-2 மாறுது. அப்ப அடுத்து தெரிஞ்சிடும். சோ 5-4க்கு அப்புறமா ஹச் ஜி ஹச். ஜிக்கு அப்புறம் தான் ஹச் வரணும். அப்ப 2. சோ 5-4-2. 5-4-2னா இதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. வீனஸ், எர்த், மார்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர். ஓகே, இதுல இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 2 தான் ஆரம்பிக்கணும். ரெண்டு ஆப்ஷன் 2ல தான் ஆரம்பிக்குது. ஈக்கு அப்புறம் ஜே வரும். 2-5னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து சோ பேஜஸ், புக் ரேக், லைப்ரரி, புக், கேட்டலாக். ஃபர்ஸ்ட் பி வரும். அப்ப 4-2னா இதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஃபேமிலி, கம்யூனிட்டி, மெம்பர், லொக்காலிட்டி, கண்ட்ரி. ஓகே, இதுல வந்துட்டு சி தான் முதல் வரும். இங்க COM வருது, இங்க COU வருது. எம் கட் தான் யூ. அப்ப 2-5னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து இதுல சென்டென்ஸ், வேர்டு, லெட்டர், ஃப்ரேஸ், பேராகிராஃப். இதுல யார் ஃபர்ஸ்ட் வருவானா? எல் தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? எல்க்கு அப்புறம் தான் பி. அப்ப 3ல ஆரம்பிக்கணும். சோ ஃப்ரேஸ், பேராகிராஃப். 3-5 பாக்குறப்ப எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து சிப்பாய், கேப்டன், நாய்க், பிரிகேடியர், மேஜர். சோ இந்த இடத்துல எனக்கு பி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப 4 BC. 4-2 வரப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின்வரும் தொகை எத்தனை ஜோடி எழுத்துக்கள் அகரவரிசை எழுத்து போலவே உள்ளன? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன், கவனிங்க. முதல்ல இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கரெக்டா வரணும். என்னன்னா, நான் இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. இப்ப முதல் எழுத்து என்ன இருக்கு? சி. ஏபிசிடி படி சொல்லுங்க. சி கருத்து என்ன வரும்? டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ. ஐன்னு சொல்றப்ப அந்த இடத்துல ஐ இருக்கா? அப்ப இது ஒரு ஜோடின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்க, சிக்கு அப்புறம் டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ. இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. ஜே, கே, எல், எம், என், ஓ. என் ஓ மாறுது. நான் சொல்றப்ப அந்த எழுத்து அங்க இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப இதுல ஒண்ணு வந்துருச்சு. எல்லா எழுத்தையும் பார்க்கணும். பாத்துருவோமா? கவனிங்க. அடுத்து ஓ இருக்கு. MNOக்கு அப்புறம் PQRS TUVWXYZ எதுவும் வரல. எம்முக்கு அப்புறமா NOPQRST. ஓகேவா? இந்த எம்முக்கு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். எம்முக்கு அப்புறமா NOPQRST. இங்க வருது டி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கமும் போகணும். இங்க பாருங்க, எம்ல இருந்து NOP இப்படியும் வரணும். ஒரு எழுத்து போக போய் இங்கிட்டும் வரணும். அப்ப எம்ல இருந்து பாருங்க, NO இது ஒண்ணு வந்துருச்சா? எனக்கு இப்பயே 4 வந்துருச்சு. பரவாயில்ல. இந்த எம்ல இருந்து NOPQRST எதுவும் வரல. யூக்கு அப்புறமா VWXY எதுவும் வரல. MNOPQRS வரல. சிக்கு அப்புறமா DEFGHI வரல. DEF எதுவும் வரல. ஏக்கு அப்புறமா BCDEFG வரல.
பிசிடி வரல. டீக்கு அப்புறமா UVWXYZ வரல. டீக்கு அப்புறமா UVW வரல. ஐக்கு அப்புறமா JKLMN இங்க பாருங்க IN வருது. OPQ எதுவும் வரல. இப்ப எனக்கு 5 வந்துருச்சு. ஓகே. அதுக்கு அப்புறமா GHI JK எதுவும் வரல. ஓக்கு அப்புறமா PQRSTUVWXYZ வரல. Nக்கு அப்புறமா NO வரும். கரெக்டா? Nக்கு அப்புறமே O தானே, அப்ப 6 வந்துருச்சு. சான்ஸ் வந்து 6. புரியுதுங்களா? இதுதான் பேரு. எத்தனை ஜோடி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. நீங்க இந்த மாதிரி எழுத்துக்களை முன்ன பின்ன பாக்குறப்ப எந்த எழுத்து வருதோ அதுல நீங்க ஒரு பேரன் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் அதுலதான் இருக்க போகுது பாருங்க. கிச்சன். இதுல எத்தனை பார்த்தலாமா? கேக் அப்புறம் சொல்லுங்க. ஓகே. கேக் அப்புறம் பாருங்க. LMNO எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். கேட்கமா LMNOPQ வரல. ஐக்கு அப்புறமா JKLMN IN வந்துருச்சு. டீக்கு அப்புறமா UV வரல. சிக்கு அப்புறமா DEF DE வந்துருச்சு பாருங்க. ஓகே. ஹச்சுக்கு அப்புறமா GHIJKL வரல. IJ வரல. ஈக்கு அப்புறமா FGHIEI வந்துருச்சு பாருங்க. Nல பாத்தீங்கன்னா OPQR எதுவும் வரல. சோ மொத்தம் 3 பேரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷனே 3. மொத்தம் 3 ஜோடி இருக்கு. அடுத்த கேள்வி. மைக்ரோஸ்கோப். இது எழுத்து பெருசா இருந்தா டைம் கொஞ்சம் எடுக்கும். பிராக்டிஸ் பண்ணிட்டோம் டக்கு அடிச்சிடலாம். இப்ப M அப்புறம் பாருங்க. NOPQRSTU வரல. ஐக்கு அப்புறமா JKLMNOP. ஐ வந்து பாக்குறோம் OP ரெண்டுமே வந்துடும். சீக்கிரம் பாக்குறப்ப DEFGHIJ வரல. அதுக்கப்புறமா STUV வரல. ஓக்கப்புறமா PQRST. எஸ்க்கு அப்புறமா TU வரல. சீக்கிரமா DEFGHI வரல. ஓக்கு அப்புறமா PQRS வரல. Pக்கு அப்புறமா QRS PS வருது பாருங்க. PS வருது. எஸ் வருது. 3 பேர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல OPA ஒரு பேரு. அதை விட்டோம் பாருங்க. OPA ஒரு பேர் தான். மொத்தம் 4 பேர் அப்ப. 4 பேர் அப்ப. E பாத்திரமா கடைசியா FGHIJKLMN வரல. கட்டை M இந்த இடத்துல வந்துச்சு. கட்டை வந்து வரல. அப்ப மொத்தம் 4 பேர். 4 ஜோடி ஆன்சர். அடுத்து கிரியேஷன். இது குட்டி வார்த்தை தான், டக்குன்னு போட்டுலாம். CDE ஒரு பேரு. FGHIJ RSTU வராது. ஈக்கு அப்புறமா FGH வரல. ஏக்கு அப்புறமா BCD வரல. டீக்கு அப்புறமா UVW வரல. ஐக்கு அப்புறமா JKLM JK வரல. ஓக்கு அப்புறமா PQRSTU. ஓகே. NO வந்துடும். மொத்தம் 2 பேர்ஸ். அப்ப ஆன்சர் 2 ஜோடி. அடுத்த கேள்வி. கிரெடிபிள். கிரெடிபிளுக்கு அப்புறம் என்விரான்மெண்ட் பெருசு. பரவாயில்ல, கிரெடிபிள் பார்த்துடலாம். CD அகைன் ஒரு பேரு. FGHIJ RSTUVW. ஈக்கு அப்புறமா FGHIJ. டிக்கு அப்புறமா E ஒரு பேரு. சரிங்களா? இந்த பக்கம் பாருங்க. EFGH வரல. ஐக்கு அப்புறமா GHIA JKLMN JK வரல. பிக்கு அப்புறமா CD. இந்த BD ஒரு பேரு. BE ஒரு பேரு. இப்ப எனக்கு 4 பேர் வந்துருச்சு. L இருந்து பாக்குறப்ப MNOPQR வரல. ஈக்கு அப்புறமா FGHIJKL வரல. மொத்தம் 4 பேர். ஆன்சர் ஆப்ஷன் D4. அடுத்து என்விரான்மெண்ட். அடுத்து பாண்டிங். குட்டி தான். ஓகே. என்விரான்மெண்ட் ஃபாஸ்டா பார்த்தலாம். ஈக்கு அப்புறமா FGHIJKLMN. E வந்து N ஒரு பேரு. N வந்து பாக்குறப்ப OPQRSTUV வரல. பிக்கு அப்புறமா WXYZ. ஐக்கு அப்புறமா JKLM I to M ஒரு பேரு. ஓகே. ஆறுக்கு அப்புறமா
யூவி எதுவும் வரல. ஓக்கு அப்புறமா பிக்யூஆர்எஸ்டி, பிக்யூஆர்எஸ்டி, ஓல இருந்து டி ஒரு பேர், என்ல இருந்து ஓ ஒரு பேர், பிஎம்என்ஓ பிக்யூஆர் எம், என்க்கு அப்புறம் ஓபிக்யூஆர். ஓகே, இப்போ எம்ல இருந்து என் ஒரு பேரு, எம்ல இருந்து ஓ ஒரு பேர் வரும். இப்போ நான் 6 சொல்லிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா 6 தான் ஆன்சர். அதுக்கு மேல வராது, ஏன்னா ஆப்ஷன் 6 தானே இருக்கு அதிகபட்சமா. ஆன்சர் வந்து 6 பேர்ஸ். அடுத்து பாண்டிங். டிக்கு அப்புறம் CDEFGH, ஓக்கு அப்புறமா PQRS, NO ஒரு பேரு, OPQR, டிக்கு அப்புறமா EFG, DG ஒரு பேரு, ஐக்கு அப்புறமா GHIJ. ஓகே, MOPQR G, HI ஒரு பேரு. ஸோ 3 பேர்ஸ். ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி வரும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ஏர் ஆஃப் ஃப்ரீ டெஸ்ட்டை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஆன்சர் சொல்லியிருக்கேன் வித் எக்ஸ்பிளனேஷனோட. இப்போ நெக்ஸ்ட் நீங்க அந்த டெஸ்ட்டை ஃப்ரீ டெஸ்ட்டை எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க சரிங்களா. ஸோ அதை சொல்றதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. முதல்ல அதுக்கான டீட்டெயில் சொல்லிடுறேன், இன்ட்ரெஸ்ட் போக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா புக் வைஸ் சிலபஸ் வைஸ் 2 கொண்டு போயிட்டு இருக்கோம். முதல்ல புக் வைஸ் சொல்லிடுறேன். இந்த புக் வைஸ் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் 299 பே பண்ணி புக் வைஸ் டெஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா மொத்தமா 35 டெஸ்ட் கொடுப்போம். ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், அப்புறம் 2000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? 299 இதான் கொடுக்க போறோம். டெஸ்ட் பிடிஎஃப் தான், கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும். இது புக் வைஸ் தான், 6th, 7th, 8th, 9th. ஆனா நீங்க அதை வச்சு படிச்சுக்கலாம். நீங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 699. ஆனா நீங்க 699 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்துடும், புக் வைஸ் டெஸ்ட் வந்துடும். புரியுதுங்களா? சிலபஸ் வைஸ் டெஸ்ட் என்ன கொடுக்குறோம்னா மொத்தமா 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், 7000 மேற்பட்ட கேள்விகள் போறாகும். இந்த டெஸ்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ் பைலிங்குவல், கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். இது வந்து சிலபஸ் வைஸ் தான், அதுக்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூல் இருக்கும், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுவும் டெஸ்ட் பிடிஎஃப் தான். இதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். அப்ப நீங்க 699 பே பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட்ல இருக்க விஷயங்கள் வந்துடும், இந்த டெஸ்ட்ல இருக்க விஷயங்களும் வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு கரண்ட் அவர்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். இந்த 699ல மந்த்லி கரண்ட் அவர்ஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃபா. அந்த கரண்ட் அவர்ஸ் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? இது இல்லாம இந்த 699 கோர்ஸ்ல சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும். சைக்காலஜி கோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு டாபிக் கிளாஸ் எடுத்துப்போம் ரெக்கார்ட் வீடியோவா. அடுத்து அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப்ல. டாபிக் வைஸ் டெஸ்ட்கான டிஸ்கஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். நம்ம டெஸ்ட் பிடிஎஃப் தான், நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட எழுதிக்கலாம். ஓகே, சோ இது ஆன்லைன் டெஸ்ட். ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா புக் வைஸ் டெஸ்ட்க்கு ஃபீஸ் 199, சிலபஸ் வைஸ் 2500 ரூபாய், ரெண்டு சேர்த்துனா 399 வரும். நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन பிரிண்ட் அவுட் எடுத்து த்ரூ இது வயமாரோட சேம் டைம் அவரோட கன்சல்ட் ஆன்லைன் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500 ரூபாய். அந்த 1500 ரூபாயில இந்த 699 பேக்கேஜ் உள்ள வந்துரும். இது இல்லாம ஜிஎஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம். ஓகேவா? அந்த 699 பிடிஎஃப் மெட்டீரியல் உள்ள வந்துரும். இது இல்லாம ஃபுல் சிலபஸ்மே ரெக்கார்ட் வைஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து ஃபீஸ் 1500 தான். பிடிஎஃப் மெட்டீரியல் என்ன சொல்றோம், ஜிஎஸ் தான் கொடுக்குறோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு, நீங்க எதனால வாங்கிக்கலாம். அதே புக்கா வேணா ஃபீஸ் 999. ஓகே, இது இல்லாம 10 ஃபுல் டெஸ்ட் தரும். இது வந்து ரிவிஷன் பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். நீங்க நியூவா நம்ம அகாடமி ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் 199. ஆல்ரெடி சேர்ந்துருந்தீங்கன்னா 99 ரூபா. 10 டெஸ்ட் 99 ரூபா. இந்த டெஸ்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு கோர்ஸை சேர்ந்துட்டு கூட நீங்க 99 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஓகே, சோ இது எது வேணாலும் 7708 9728 வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரிச்சில இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு எஸ்ஐக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட் பத்தி சொல்லிடுறேன். ஃப்ரீ டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கேட்டுக்க டீடைல்ஸை ஃபில் பண்ணிருங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ரெஸ்பான்ஸ் பேஜ்னு சொல்லுவோம். அதுல டெலகிராம் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அந்த டெலகிராம் குரூப்ல தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த 6 டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இந்த டெஸ்ட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே இந்த குரூப்ல அப்டேட் ஆகும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.